வணக்கம், நான் உங்க டாக்டர் ஆஷா பேசுறேன். ஆட்டிசம் அவ்வளவுதான், நான் பினிஷ் பண்ணிட்டேன், நான் வந்து இது எல்லாமே மருந்து பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இன்னைக்கு இவங்களுக்கு முன்னாடி பார்த்த பேஷண்ட் அவங்க அம்மா வந்துட்டு ரூம்குள்ளே வரல, ஒரே அழுகை பயங்கரமா. நான் வந்துட்டு பாத்தீங்களா அவங்க அழுதுட்டு நின்றுட்டு இருந்தாங்க, உள்ளே வரமாட்டேன்னாங்க. இப்ப அழுதுட்டே இருந்தாங்க, அதனால அவங்க உள்ள வச்சு வீடியோ போடல, ரூம்க்கு அனுப்பிட்டேன். ஏன்னா நான் எவ்வளவோ ட்ரை பண்றேன், நீங்க எவ்வளவோ மருந்து தரீங்க, ஆனா பினிஷே பண்ண முடியல. இதுல மோர் தென் 2 years ஆயிடுச்சு அவனுக்கு. அவன் பேர் கூட எனக்கு மனப்பாடமா தெரியும். அவங்க சொன்ன ஒரு கம்ப்ளைண்ட், ஏன்னா எப்ப பார்த்தாலும் கை இப்படி வச்சுட்டு பேசிக்கிட்டே இருக்கான், ஏதோ குசு குசு குசுன்னு பேசிட்டே இருக்கான். இந்த டாக்கட்டிவ் நேச்சரை என்னால நிப்பாட்டவே முடியல, செல்ஃப் டாக் நிப்பாட்டவே முடியல. நான் லாஸ்ட் டைம் அவங்களை ரொம்ப கோவப்பட்டேன். நீங்க கண்டிப்பா உங்க பையனுக்கு நீங்க தான் எஃபர்ட் போடணும், நான் இங்க இருக்கேன் அது இது நல்லா திட்டி அழுது. ஆனா என்னதானே டிபெண்ட் பண்ணிருக்காங்க, அப்ப நம்மளே இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு ஒரு வருத்தம் இருக்குல்ல. அம்மாவே குழந்தைய அடிச்சிட்டா, அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் தான் இருந்துச்சு. போன மாசம் ஃபுல்லா உட்காந்து டே நைட் படிச்சு ஒரு மருந்து கண்டுபிடிச்சிட்டேன், அவனுக்கு கொடுக்கவும் செஞ்சுட்டேன். அப்போ ஒரு டவுட் வந்துச்சு. ஆனா இப்ப அடுத்து வந்த மதர் சொன்ன கம்ப்ளைண்ட்ஸ் கேட்ட உடனே கண்டுபிடிச்சேன்டா. இல்ல அந்த பிளாப்பிங், ஹேண்ட் பிளாப், இப்படி ஹேண்ட் பிளாப் பண்றது, கை இப்படி பார்த்துட்டே இருக்கிறது, அப்புறம் பிளாப் பண்றது, இந்த ஹேண்ட் பிளாப் பண்ணிட்டே இருக்குது. இதுக்கு ஒரு மருந்து இருக்கு ஹோமியோபதியில. இத நம்ம இத்தனை வருஷம் பண்ணவே இல்லையே. அதை கற்றது கைமண்ணலோ கல்லாத உலகளவு. ஆட்டிசம் எல்லாமே தான் எனக்கு தெரியும், நான் இதுக்கு மேல மருந்தே இல்லை, இதுக்கு மேல பேரண்ட் மேலதான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது மாறி இன்னைக்கு வந்து ஒரு விரிவு காலம் எனக்கே வந்துருச்சுன்னு சொல்லுவேன். ஏன்னா என்னால அது பண்ணவே முடியல. ஒரு கற்பனை உலகத்துக்குள்ள அவங்க இருக்கவங்கள நிஜத்துக்கு, நிதர்சனத்துக்கு கொண்டு வர்றதுக்கு ஒரு மெடிசன் இருக்கு அப்படின்றதே எனக்கு ஒரு யோசனை இல்லாம போன ஒரு கண் திறக்கப்பட்ட ஒரு நிமிடம்னு சொல்றேன். இதுல இவங்க சொன்ன ஒரு விஷயம் வந்து எனக்கு ஒரு ஷார்ப் உரைச்சது, ஸ்பெசிபிக்கா அந்த மெடிசனுக்கு. அவங்க வாயால அந்த சிம்டம்ஸை கேட்டு இப்படி இருக்கிற எல்லா ஆட்டிசம் மதர்ஸும் அதுக்கு மருந்து இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். நீங்க சொல்லுங்க, உங்க பையனை நீங்க என்னென்ன சொன்னீங்க என்கிட்ட கம்ப்ளைண்ட்ஸ், அப்படியே சொல்லுங்க பாக்கலாம். சத்தமா சொல்லுங்க. பேசுவீங்களா பேச மாட்டீங்களா? என்னமோ பரீட்சையில கேள்வி கேட்டா நிக்கிறீங்க. சத்தமா சொல்லுங்க, சும்மா என்ன சொன்னாங்கன்னு. தானாவே பேசுறது, ஆட் பார்த்து சீக்கிரம் முடிஞ்சிரு, விளம்பரத்தை பார்த்து சீக்கிரம் முடியறியா இல்லையா, நீ சீக்கிரம் முடி அப்படின்னு சொல்றானா. அனிமல்ஸ் கிட்ட பேரு, நாய் கிட்ட போய் நின்று பேசுறது. அப்புறம் எழுதி வச்சிருந்தேன், போட்டோ கூட பேசுறான், நாய் கூட பேசுறான், விளம்பரத்தோட பேசுறான், கெட்ட வார்த்தை பேசுறான், சபிக்கிறான், தங்கச்சி கூட பொறாமப்படுறான், தங்கச்சி ஜெல்லசி. ஓகே, இந்த போட்டோ கூட பேசுறது, நாய் கூட பேசுறது, விளம்பரத்துக்கிட்ட பேசுறது, செல்ஃப் டாக் தன்னால பேசுறது, கெட்ட வார்த்தை பேசுறது, அடிக்கிறது, கடிக்கிறது, திட்டுறது, அடுத்தவங்களை வந்துட்டு சமைக்கிறது, பொறாமப்படுறது, தன்னோட சிஸ்டர் இவங்க பொறாமப்படுறது, அடுத்த குழந்தைங்க மேல பொறாமை உணர்வு இருக்கிறதுனாலதான், ஜெல்லசின்ற ஒரு விஷயம் இருக்கிறதுனால அவங்க தள்ளி விடுறது கீழே. கரெக்டா? அடுத்த குழந்தைங்க போய் தள்ளி விட்டுறாங்களா? கிரவுண்ட்லயோ விளையாடும் போதோ பார்க்லயோ என்னன்னு புடிச்சு தள்ளி விட்டுருவாங்க. அடுத்த குழந்தைங்களை புடிச்சு தள்ளி விடுறது வந்து ஜெல்லசி, பொறாமை. தானா கற்பனை பண்ணி அடுத்த ஆள்கிட்ட பேசிட்டே இருக்கிறது. அப்புறமா இது ரொம்ப செல்ஃப் டாக் பண்ணிட்டே இருக்கு. செல்ஃப் டாக்கு இது முக்கியமான மெடிசன். செல்ஃப் டாக், ஹேண்ட் பிளாப்பிங், அப்புறமா அனிமல்ஸ் கிட்ட பேசுறது. இதுக்கு வந்துட்டு அனிமல்ஸ் கிட்ட இந்த மாதிரி பேசிட்டே இருக்கிறது, அப்புறம் இப்படி கை வச்சு பேசுறது, அப்புறம் இல்லைன்னா வாய வந்துட்டு பேசுற மாதிரி இப்படி அசைச்சிட்டே இருக்கிறது. இந்த மாதிரி பேசிட்டே உங்க குழந்தைங்க பாத்தீங்கன்னா அந்த மருந்தை வந்துட்டு இப்ப கிடைக்கும் கிளினிக்ல. ஏற்கனவே என்கிட்ட இத்தனை வருஷம், ஏன்னா சிலர் பினிஷ் பண்ணல, சிலர் பினிஷே பண்றது இல்ல அப்படின்றதுல வந்து என்னோட தவறு தான் இருந்திருக்குன்னு நான் இன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கு வந்து பேரண்ட்ஸ் தான் பண்ணலன்னு பேரண்ட்ஸே நான் திட்டிட்டேன். ஆக்சுவலி அதுக்கு மெடிசன் இருக்கு, அதுக்கு ஸ்பெசிபிக்கா, அதாவது அவங்களோட கற்பனை உலகத்துல இருக்காங்க, நம்மளோட இதுக்குள்ள வரல. என்ன சொன்னாலும் நான் பேசுறது அவனுக்கு புரியல. என்ன அன்னைக்கு கூட ஒரு முஸ்லீம் பேஷண்ட், அவங்க ஷேக்கனை ரெக்கமெண்ட் பண்ணி வந்தவங்க, அவங்க வந்துட்டு இங்க எதுவுமே பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு நல்லா திட்டி விட்டேன். ஷேக்கனை சொன்னானே இவங்க எதுவுமே வீட்டுல பண்ண மாட்டேங்கிறாங்க. ஆனா அப்புறம் தான் தெரிஞ்சது அவங்க பண்ணலனா கூட பரவாயில்ல, நானே பண்ணிடலாம் போல.
அதுக்கு என் கையிலேயே மருந்து இருக்கு, நான் ஏன் இதை பண்ணலன்னுட்டு. அவங்க நீங்க ஏதாவது பண்ணலாம்ல அப்படின்னு பயங்கர கோபம். நீங்க இனிமே 6 மாசத்துக்கு ஒரு தடவை ரிவ்யூக்கே வரணும்னு சொல்லிட்டு அவங்க மேம் உங்களை நம்பி தானே வரோம். அவங்க அப்பா பாவம் போல கேட்டாரு. ஆனா எனக்கு வந்து என்னன்னா, இப்போ அம்மா எல்லாம் குழந்தைங்களை அடிச்சுட்டு அப்புறமே போய் மருந்து போடுவாங்க, அப்புறம் வருத்தப்படுவாங்க, ஐயோ பிள்ளை அடிச்சுட்டு, அந்த மாதிரி தான் என் நிலைமையும். ஏன்னா நான் வந்து என் கையில வச்சுக்கிட்டா கொடுக்க மாட்டேங்கிறேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இந்த மாதிரி நம்மளோட உலகத்துக்குள்ள அவங்க வரல, அவங்களோட உலகத்துல இருக்காங்க. அவங்களுக்கு புரியவே இல்லை. அவங்க தனியா இருக்காங்க, தனியா ஓடுறாங்க, தனியா ஆடுறாங்க, தனியா விளையாடுறாங்க, ஸ்கூல் பண்ண கூட தனியா இருக்காங்க, அடுத்த பிள்ளையோட சேரல. இது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு மருந்து. அது வந்து ஒரு ரொம்ப நாள் ரிசர்ச்க்கு அப்புறம் ஒரு வழியா கண்டுபிடிச்சிட்டேன். அதுல வந்து நான் சரண்யா என்னோட தங்கச்சி, அவளுக்கும் தேங்க் பண்ணேன். நானும் அவளை சேர்ந்தா டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்ப அவளும் நானும் சேர்ந்தா இதை கண்டுபிடிச்சோம். அண்ட் நான் வந்து இப்ப இன்னைக்கு அந்த பேஷண்ட் கொடுத்துட்டு இந்த பேஷண்ட் கொடுத்துட்டு என்கிட்ட ஏற்கனவே ஆட்டிசம்க்கு மருந்து வாங்கிட்டு இருக்கோங்க, இந்த கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு, அவங்களோட உலகத்துல இருக்காங்க, நம்ம உலகத்துக்குள்ள வரல அப்படின்னா உடனே கால் பண்ணுங்க. கிளினிக்ல அடுத்த வாட்டி கொடுக்குற மருந்து இதை ஆட் பண்ணிடுவாங்க. நீங்க சித்ரா ஒரு பாப்பா ஸ்டாஃப்ட இதை சொல்லிருங்க, அடுத்த மாசம் கொடுக்கிற ஆட்டிசம் செட் மருந்துல இதை ஆட் பண்ணிடுவாங்க. உடனே இப்ப வேணும் தனியா வேணும்னு கேட்டு டார்ச்சர் பண்ணாதீங்க. அப்படி சித்ரா இன்னொரு பாயிண்ட் சொல்லிச்சு, 5 minutes once மருந்து வந்து 3 வாட்டி ஆக்கிட்டோம், சின்ன பாட்டில் தான் தருவாங்க. ஏன்னா நீங்க 6 வாயிலன்னா நீங்க நிறைய இருக்கு கொடுக்கவும் முடியலன்றீங்க, குடிக்கிற தண்ணில கலந்து கொடுங்கனாலும் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. சோ 3 வேளை ஒரு நாளைக்கு 3 times கொடுத்தா போதும். அதையும் நீங்க வாட்டர் பாட்டில கலந்து கொடுத்தலாம், சின்ன பாட்டில் தான் வரும், பெரிய பாட்டில் கேட்டு போன் பண்ணாதீங்க. அப்புறமா திருப்பி நடுவுல வாங்காதீங்க. வேற என்ன சொல்லுச்சுட்டா, அப்புறம் இந்த மெடிசன் சாப்பிடறதுனாலதான் அதிகமா ஆகுறாங்க. அது வாய்ப்பு இல்லை, அது வந்து அவங்களுக்கு தெரியாம. அதாவது எப்படின்னா மெடிசன் வந்து கூடி குறையாது. அதை சொல்லிடுறாங்க. ஹோமியோபதி மெடிசன் சைடு எஃபெக்ட்ஸ் கிடையாது, எல்லாமே ஹெர்பல். அந்த மாதிரி லட்சத்துல 1000 ஒருத்தவங்க சொல்லுவாங்க, எல்லாரும் சொல்ல மாட்டாங்க. புதுசா வர பேஷன்ஸ் யாரும் ஒருத்தவங்க சொல்றாங்க. அதாவது இந்த மருந்து கொடுத்தா சிம்டம்ஸ் கூடி குறையாது, விபரம் தெரிய ஆரம்பிக்கும். விபரம் தெரிஞ்ச உடனே சேட்டையும் அடமும் கூடும். நார்மலா ஒரு கோவிட் லாக்டவுன்ல நல்லா 6வது 7வது படிச்சிருந்த பசங்களை வீட்டுல வச்சு சும்மா 2 வருஷம் விட்டுட்டு திருப்பி ஸ்கூலுக்கு அனுப்பிச்சா அவங்களே படிக்க மாட்டேங்கிறாங்க, அவங்களே கீழ்ப்படிய மாட்டேங்கிறாங்க. 6 வருஷம் 7 வருஷம் இப்படியே ஜாலியா தன் உலகத்துல சுத்திட்டு இருக்க குழந்தைக்கு நீங்க ஒரு ஒழுக்கப்படுத்தும் போது விவரம் புரிய ஆரம்பிக்கிறதுக்கு மருந்து வேற கொடுத்துட்டு இருக்கேன். விவரம் தெரிய வரும்போது அவன் அப்போஸ் பண்ணுவான்ல, நார்மலாக ஜாலியா எனக்கு தெரிஞ்சிட்டு இருந்த பையன் திடீர்னு உட்காந்து எழுதணும், படிக்கணும், ஸ்கூல் போகணும். லாக்டவுன்ல இந்த பிள்ளைகளே போய் படிக்க மாட்டேங்குது, எழுத மாட்டேங்குது. அப்ப இவன் என்ன பண்ணுவான், நார்மல் ஆகும்போது உங்களை அடக்க கண்ட்ரோல் பண்ண, உங்க முடிய பிடிச்சி இழுக்க அடிக்க, முன்னாடி முடிய பிடிச்சி இழுக்கல அடிக்கல, தானா தெரிஞ்சிட்டு இருந்தான். விவரம் தெரிஞ்ச அப்புறம் நீங்க ஒழுக்கப்படுத்தும் போது உங்ககிட்ட அந்த அப்போசிஷன் காமிப்பான்ல, இதெல்லாம் மருந்துனாலயா, இது அவங்களோட அறியாமை. என் குழந்தைக்கு விவரம் தெரிய ஆரம்பிக்குது, புரியுது, அவன் ரிஜெக்ட் பண்றான், நெக்லெக்ட் பண்றான், அப்போஸ் பண்றான், அது ஒரு சைன் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் தானே. அது எப்படி கூடி குறையதை எடுத்துக்குவீங்க? அது கூடி குறையுதா? நான் சொல்றது கரெக்ட் தானே? லாக்டவுன் ஃபுல்லா வீட்டுல இருந்த சாதாரண ஸ்கூல் போயிட்டு இருந்த பிள்ளையே ஸ்கூல் போய் படிக்க சொன்னா எழுத மாட்டேங்குது, ஓடுது, வீட்டு விட்டு ஓடி போகுது. அது மருந்து கொடுத்தனால ஓடி போறான், வீட்டு விட்டு படிக்க மாட்டேன்னு ஓடி போகுது, எல்லா பிரச்சனையும் பண்ணுது. அப்படி இருக்கிற ஒரு குழந்தைக்கு ஹோமியோபதி மெடிசன்ஸ் கொடுக்கும் போது விவரம் தெரிய ஆரம்பிக்கும். மருந்து கொடுத்தோடனே ஐ கான்டாக்ட் வருது, அண்டர்ஸ்டாண்டிங் வருது, 3 மாசத்துல ஒத்துக்கிறீங்கல்ல, அது வரும்போது விவரமும் தெரியும். இவங்க நம்ம அடிமைகள் தானே, இவங்க நம்ம கம்முனு தானே இருந்தாங்க, எப்படி இவங்க நம்மளை எதுக்குறாங்க, எப்படி நம்மளை அப்போஸ் பண்றாங்க, நம்மளை கண்ட்ரோல் பண்றாங்கன்னு அந்த குழந்தை வந்து அவங்களை அடக்க ட்ரை பண்ணும். அப்ப 1/2 மணி நேரம் அழுத அடங்குறாங்க, 1/2 மணி நேரம் அழும், 1 மணி நேரம் அழுத அடங்குறாங்க, 1 மணி நேரம் அழும். நீங்க அடிச்சு கண்ட்ரோல் பண்ண என்னது, இதுங்கெல்லாம் நம்மளுக்கு அடிமைகளா இருந்துச்சு, இப்ப இவங்க நம்மளை அடிக்கிறாங்கன்னு கோவம் வந்து முடிய பிடிச்சி இழுத்து கடிச்சு அடிச்சு உதைக்கும். அது காரணம் மருந்து ஒரே குழந்தை வயலண்ட் ஆகல, விவரம் தெரியுது, உங்களை அடக்க ட்ரை பண்ணுது. நீங்க அப்ப என்ன பண்ணணும், அப்ப வந்து உங்க குழந்தைய அடக்க, அது வந்து நீங்க குழந்தையோட கண்ட்ரோல் போக கூடாது, உங்க கண்ட்ரோல் குழந்தைய கொண்டு வரணும். ஓகேவா? ஓகே, இன்னைக்கு வந்துட்டு இது ஒரு பெரிய ஐ ஓபனரா இருக்கும்னு நான் நம்புறேன். நிச்சயமா எல்லாருக்குமே இது உதவியா இருக்கும். சரிங்களா? இன்னைக்கு என்கிட்ட எடுத்துட்டு இருக்கிற ஸ்பெஷல் கிட்ஸ் எல்லாருக்குமே தண்ணி கொடுங்கம்மா. எல்லாருக்குமே வந்துட்டு இந்த மெடிசன்ஸ் வந்து வாங்கிக்கோங்க. என் கிளினிக்ல கால் பண்ணி பாப்பா சித்ராவை டார்ச்சர் பண்ணாம வாங்கிக்கோங்க. லவ் யூ ஆல். நன்றி.